பல பேர்த்த குடும்பத்துல கை வச்சிருக்காங்க. சாதாரண இல்ல. தனுஷ் ஃபேமிலியிலே கை வச்சு திருசா தான். சிம்புவோட காதல் போனதுக்கும் திருசா தான் காரணம். குத்தாலத்துல இருந்தாதான் இந்த காமா உட்காந்துக்கிட்டு அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்த்து இந்த ஸ்டார் எல்லாமே 12 மணிக்கு என்னால ஏத்துக்கவே முடியல. யார் கண்டிப்பாக ஒரு கட்சிக்குள்ள ஒரு போஸ்டிங் இருக்கமாயே அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மேயருக்கு ஆசைப்படுவாங்க. ராகு தோசை இருக்குது. ஜெயலலிதா மாதிரி கை தூக்குறாங்க. த்ரிஷாவோட ஜாதகத்தை சொல்றேன்னு சொன்னீங்க. அவங்களுக்கும் அதேதான். இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது. ஒரு 20 வருஷமா ஒருத்தவங்க ஹீரோயினாவே இருக்காங்க அப்படின்னா அது தமிழ் சினிமால ஒரு சாத்தியமான விஷயம் இருக்காங்க. நயன்தாரா இருக்காங்க, இவங்க த்ரிஷா இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இவ்வளவு பேர் புகழ் இருந்தும் அவங்களால இன்னும் இந்த திருமண வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் பல பேர்த்த குடும்பத்துல கை வச்சிருக்காங்க. சாதாரண இல்ல. ஃபர்ஸ்ட் தனுஷ் ஃபேமிலியிலே கை வச்சு திருசா தான். பல பேர் இருந்தாலும் திருசாவும் அங்க அடிபட்டது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த காதலே புட்டு போனது, சிம்புவோட காதல் போனதுக்கும் திருசா தான் காரணம். சாதாரண விஷயம் கிடையாது. அது நீங்க வாட்ச் பண்ணி பார்க்கணும். பல இது அப்போ வெளிநாட்டு பையனோட சிங்கரோட இதான் வாழ்வேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பல விஷயங்கள் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அது அந்த குணம். மகராசி உத்திராட நட்சத்திரம். ஆனால் நிறைய பேர் திருவோணம்னு சொல்றாங்க. திருவோணம் கிடையாது, உத்திராடம். உத்திராடத்துல இருந்தாதான் இந்த காமா உட்காந்துக்கிட்டு அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்த்து ஆளை காலி பண்றது. இந்த ஸ்டார் எல்லாமே 12 மணிக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல. யாருக்கேடு 12 மணின்னு நெட்டில் போட்டுறாங்க. கடகலக்கணம் இருந்தால் தான் அந்த அதிர்ஷ்டம் இருக்கும். இந்த சினிமா சாயல் அதிர்ஷ்டம் இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு என்ன தோஷம் ஒரு மறைமுகமான 12ஆம் இடத்துல ராகு. கடகலக்கணமாக இருந்தால் மிதனத்தில் இருக்குது ராகு. ராகு தோஷம் இருக்குது. ஒரு மறைமுகமான தோஷம். கல்யாணம் பண்ணலாம், மறைமுகமான வாழ்க்கையும் வாழலாம். இது இந்த கோ இன்சிடென்ட்டுக்காக நான் சொல்லலை. அதுக்கு முன்னாடி நிறைய கல்யாணத்துக்கு போய் நின்று நிறைய மறைமுகமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்ததாக நியூஸ் வந்தது. அதுக்கு இது கோ இன்சிடென்ட்டாக அது ஒத்துக்க வைக்குது. மற்றபடி சுகபோக வாழ்க்கை, ரொம்ப பேருபுகழ வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது. குரு நல்ல இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். சந்திரன் நல்ல இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். பயங்கர கிளவா வேலை செய்யக்கூடிய ஆளாக இருப்பாங்க. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குது. அப்படின்னா அதிகாரத்தோட அதிக 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால அதிகாரத்தை கண்டிப்பா 2 போலீஸ் நிற்பாங்க. அவங்களோட வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. அவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் ராஜ மரியாதையை தான் கூட்டிட்டு போவாங்க. அதிகாரம் அவங்க நினைச்ச ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய சூரியனும் செவ்வாய் சேர்ந்து ஒரு உச்சத்துல பெறும்போது அவங்க பெரிய யோகத்தை அனுபவிப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு போஸ்டிங் கிடைக்கும். கவர்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு போஸ்டிங் கிடைக்கும். இல்லை கவர்மெண்ட்ல இப்போ எப்படி இவங்களுக்கு கொடுத்தாங்க, பண்டித்து கொடுத்து போனாங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க இவங்க ஏதாவது செஞ்சாகணும், ஒரு கட்டாய தள்ளப்பட்டு அது மூலியமா கெட்ட பேரெல்லாம் ஏற்படக்கூடிய, செவ்வாய்னா சண்டையெல்லாம் வரக்கூடிய இப்போ போராடி அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. ராசி உத்திராட நட்சத்திரம் அவங்க கண்டிப்பா அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த இப்போ பேசி 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 அவங்க வந்தோடனே எப்படி கைக்கு தூக்குறாங்க, ஜெயலலிதா மாதிரி கை தூக்குறாங்க. இப்படியெல்லாம் கை தூக்கல. தூக்க விதமே 2 விதம் இருக்குதுங்க. ஃபேன்ஸுக்கு இப்படி இப்படி தூக்க ஒன்று இருக்குது, இப்படி தூக்க ஒன்று அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அப்படிங்கிறது இருக்குது. இந்த தூக்கல் அவங்களுக்கு ஒரு நான் வந்துட்டேன் அந்த ஃபீல்ட்ல தான் இருக்குது. அந்த கை தூக்கலையே ஒரு கணக்கு இருக்குது. ஓகே. அதே மாதிரி வணக்கம் வைக்கல கணக்கு இருக்குது, கை கட்டல கணக்கு இருக்குது, படுக்கும்போது இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. சாமர்த்தியம் அவர் தூக்கின விதம் கண்டிப்பாக ஒரு கட்சிக்குள்ள ஒரு போஸ்டிங் இருக்கமாயே அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ உள்ளுக்குள்ள ஒரு போஸ்ட் இருக்கு, அது இன்னும் ரிவீல் ஆகலன்றீங்களா? அவங்களுக்கு ஆசை இருக்கும், கண்டிப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. அது காலம் இப்போ இல்லை. 108 போய் மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு 148 சீட்டோ இல்லை 150 சீட்டோ வாங்குவாங்க. இப்போ வாங்கும்போது இவங்க போஸ்டிங், இவங்க பெரிய போஸ்டிங் கிடைக்கும். அதனால கொஞ்ச நாள் எதிர்கட்சி அவங்க எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் போராடி அந்த அம்மா பேர் புகழ் ஏதோ ஒன்று பண்ண வைக்கும். ஒருவேளை ராகு கோயிலுக்கெல்லாம் இவங்க போகலை, எதுவுமே பண்ணல, இவங்களும் கடவுள் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை, மண்டிக்கிட்டு கும்பிடல அப்படின்னா அப்படியே பூவாட்ட அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பனித்துளி எப்படி காய்ஞ்சு போச்சா அப்படி போயிடும். வந்த வேகத்தில் போயிடுவாங்க.
அப்போ தான் உணர்வாங்க, ஓகே இது அற்ப ராஜயோகம், நம்ம வந்து அற்பத்துக்கு போயிட்டோம். அற்ப ராஜயோகம்னா ஒன்றும் இல்லாமல் போச்சு, கடகளுக்குன்னா அற்ப ராஜயோகம். ஒரு யோகம் வரும், ஓவர் நைட்டில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது மாதிரி யோகம் வரும். கொஞ்சம் இவங்களுக்கும் அந்த இது வரும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம், மேயர் ஆகலாம்னு ஆசைப்படுவாங்க, மேயருக்கு ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்பிக்கு ஆசைப்படுவாங்க, எம்எல்ஏக்கு இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாலும் இருக்கலாம். இது எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எனி டைம் ஏசிலே இருந்தவங்க அவங்க போய் பப்ளிக்கில் எப்படி இதெல்லாமே அவங்க இப்போ ட்ரைனிங் எடுக்கலாம், பேச்சு ட்ரைனிங் எடுக்கலாம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் இப்போ நடந்துட்டு இருக்கும் இப்போ கரண்ட்டில்.